அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவ ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொள்ளை வாளினை ஜடடா மிக கொடியோர் செயல் அறவே புகைவாள் ஒரு புலியே உயர் புனமேறிய தமிழா என்று முழங்குகிறார். அன்னப்படகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் திங்குற பகைவன் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். தாய் தமிழ் உறவினர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி இந்த தமிழகத்தில் ஒரு எழுச்சி புரட்சி செய்ய வந்த ஒரு கட்சி. இது கட்சி அல்ல, சேவை நோக்கத்தோடு பொதுமக்களுக்கு சேவை நோக்கத்தோடு லாப நோக்கம் இல்லாமல் சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த கட்சி நம் நாட்டிற்கு இப்பொழுது மிகவும் முக்கியமான கட்சி. 2024ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்று நாம் முன்னேற வேண்டும். அண்ணன் சொல்கிறது மாதிரி தான், நம்மளை பற்றி அவ்வளவு விமர்சனங்கள் வரும். சீமான் அதை செய்கிறார், சாட்டை துரைமுருகன் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறார். அதெல்லாம் கிடையாது. அண்ணன் சொல்கிற ஒரே ஒரு கோட்பாடு, என்ன கோட்பாடு? விமர்சனத்தை உரமாக்கு, உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு ஒன்றுதான், அது நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், நாமே தமிழர், களமாடுவோம், விரைந்து வாருங்கள், நாம் தமிழர். இல்லை, இன்னொன்று எனக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்க நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் வந்து கேட்குறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. அங்கே பக்கத்தில் வந்தோன்னே என்ன நாம் தமிழரா? ஸோ உங்கள் கட்சியோட முதல்ல கொள்கையை சொல்லு அப்படின்னு சொன்னார். இருட்டு நான் சொன்னேன், தமிழ் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும். அதான் சரி, அதான் சொன்னேன். உடனே அடுத்த அந்த ஆளு என்ன கேட்குறாரு, நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தா அவர் என்கிட்ட வந்து கேட்கணும். இருங்க, தமிழ் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும்னு நான் கருத்தை முன்வைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, அப்புறம் எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறேன் கேட்குறாரு பாருங்க. அப்புறம் எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறேன்? நான் கேட்டேன், உனக்கு எதுவும் அறிவு இருக்காயா? 30 வயசாகுது, உனக்கு அறிவு இருக்குதாயா? நான் என்னையா சொன்னேன்? தமிழ்நாட்டில் தயாரிக்கிற பொருளை தமிழை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படி எதுவும் சொன்னேனாயா? தமிழ் நிலத்தையே தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னு தான் சொன்னேன். நான் வேற எதுவும் தப்பா சொன்னேனா அப்படின்னு கேட்டு சண்டையா போயிட்டு அவருக்கும் எனக்கும். பாருங்க எந்த அளவுக்கு மலிஞ்சு செஞ்சிருக்கு. அப்ப இன்னொரு விஷயத்துக்கு கேளுங்க, முதல்ல சீமானே பெரிய ஆளு கிடையாது, பெரிய ஆள் இல்லாமதான் ஒற்றாளா நின்று கூட்டியிருக்காரு. கத்தி தொண்டை நெறிவிலை நிலைச்சி அப்படி வந்திருக்காருன்னா சும்மா சாதாரண இதா? சும்மா அதான் ஒன்னே ஒண்ணுதானே, விமர்சனத்தை வாங்கக்கூடாது அண்ணன் சொல்றது. அதுதான், அது விமர்சனத்தை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். நமக்கு நம்மளோட இலக்கு அவ்வளவுதான். இலக்கு இனத்தின் விடுதலை தான் நம்மளுடைய இலக்கு. நமக்கு நம்மளோட இலக்கு அவ்வளவுதான். அந்த இலக்கை போய் சென்றடைகிற வரையும் நம்ம எதையும் கவலைப்பட வேண்டியது. கண்டிப்பா, அவ்வளவுதான். எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொள்கை இருக்கு, என்ன கொள்கை கோட்பாடோட இருக்காங்க? நம்மள்ட்ட இருக்கிற ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்கு. நம்ம கட்சி இப்ப இல்லையா, அப்பயே ஆரம்பிச்ச போதே நம்ம புத்தகத்தை வெளியிட்டாச்சு. நம்மளோட கட்சியில உள்ள கோட்பாடு கொள்கை எல்லாமே அதுல இருக்கு. வரமுறை என்ன செய்ய போறோம், என்ன செய்ய மாட்டோம் அப்படிங்கிற வரையும் எல்லாமே அண்ணன் அப்பயே கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு தெளிவா நம்ம புத்தகத்தை போட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். மற்ற கட்சி எந்த கட்சி என்ன கொள்கை என்ன கோட்பாடு இருக்கு? இப்போ திராவிடம் என்ன கோட்பாட்டில் கொள்கையில் இருந்துச்சு, இப்போ என்னதுல இருக்கு தெரியுமா? அப்படியே மாறிடுச்சு. அதான் டெய்லி நியூஸை தான் பார்க்குறோமே, மாறிடுச்சு. சரி, நன்றி. சரி சார். விருதும் ஹிட்டா இருந்தாப்புல பலச்சந்தர் பலச்சந்தருங்க, ஏன் இணையலாம் தம்பின்னு கேளுங்க. சீமானண்ண பிடிக்குமா, அதுக்காக இணையறியா? இது அப்படியே எங்கன்னு வைக்கிறவா, அதை விடுங்க. வேற என்ன தம்பி தெரியும் கட்சியை பத்தி? வேற எதுவும் தெரியாதா? சீமானண்ண பிடிக்குமா? அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கியா? இதுல பாத்துருக்க? சித்தமல்ல பேசுனது, முத்துப்பேட்டையில பேசுனதெல்லாம் கேட்டிருக்கியா? வந்திருக்கியா? சரி சரி சரி, உன் பேர் சொல்லு. ஜெகநாதா? அப்பா பேரு ரவி. ஜெகநாதா? ஜெகன் இன். அப்பா பேரு ரவி. தாத்தா பேரு என்ன? ரவி. பிறந்த தேதி 29/7/2008.
29/7/2008. நம்பரு ஃபோன் நம்பர் இருக்கா? 74 இவ்வளோ கட்சி இருக்கும்போது ஏன் தம்பி இந்த கட்சியில் வந்து நீ இணையிற? பிடிக்குமா? என்னென்ன பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? சீமான் அண்ணன் பேசுறது என்னென்ன உனக்கு பிடிக்கும்? அவர் பேசுற கருத்துக்கள் நிறைய இருக்கு. விவசாயம் பற்றி பேசுவாங்க, காடு மலை கனிம வளத்தெல்லாம் பற்றி பேசுவாங்க. உனக்கு என்ன அதில் பிடிக்கும்? ரொம்ப உனக்கு என்ன பிடிக்கும்? சத்தமா பேசு. விவசாயத்தை பற்றி பேசுறது பிடிக்குமா? சரி, வேற தொகுதி திருத்தணி. எந்த ஊர் தம்பி உனக்கு? திருவள்ளூரா? இல்லையா உனக்கு? சரி, வேணா போயிட்டு எடுத்துட்டு வா. அட்ரஸ் அப்பா பேரு அதுதான் கேட்க போகுது. அதான் அடுத்தது என்ன, இந்த கட்சியில ஏன் சேர வர்றீங்க? ஏன் இந்த கட்சி, உங்க கொள்கை, இந்த கட்சியோட கொள்கை என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நீ எதுக்காக தம்பி இந்த கட்சியில சேர்ற? யார் பிடிக்கும்? எதனால சேர்ற? என்ன தெரியும் கட்சியை பத்தி? சீமானுக்காக சரியா? அவங்க பேசுனதுல உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். அவங்க விவசாயத்தை பத்தி பேசியிருக்காங்க, கனிம வளத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? உனக்கு விவசாயத்தை பத்தி ஜாதி ஒருத்தருக்கு எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. எல்லாமே பிடிச்சிருக்குமா? எல்லாமே பிடிச்சிருக்குமா? அப்பா பேர் என்ன? வீரபத்திரன். பள்ளிகளுக்கு போறீங்க, அண்ணன் சொல்லியிருக்காரு இதுமாரி புத்தகம் வந்து வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லேயே அங்கே ஒரு அலமாரி வச்சு அங்கேயே வச்சிடலாம் அப்படின்லாம் அண்ணன் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது? நல்ல விஷயமா எப்படி? அது நல்ல விஷயம் தான். சமமாக இருக்கிறதெல்லாம் ஒரு அவ்வளோ சொல்கிறாங்க. அது நல்ல. உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் நிறைய பேர் கட்சியை பற்றி தெரியுமா? உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்களா? எல்லாம் பேசுவாங்களா? எல்லாம் பேசுவாங்க, கிளாஸில் பேசுவாங்க. சரி. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கள். 25/4/2007. நீங்கள் மற்ற கட்சி என்ன, அந்த கட்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ திமுக, பாஜக இருக்குது, அதெல்லாம் வந்து அதிமுக இருக்குது. அந்த கட்சியெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் வந்து ஒன்றும் செய்யலை. இந்த கட்சி செய்யணும்னு நினைக்கிறோம். அவ்வளோ. அதெல்லாம் இத்தனை வருஷம் இருந்திருக்கு, ஒன்றும் பண்ணலை. மக்களுக்காக எதுவும் பண்ணலை. எந்த மாற்றமுமே வரல. அப்படியே தான் இருக்குது. இப்போ அண்ணன் வந்து அப்படியே எதுவும் பண்ணல. நீங்கள் உங்கள் பள்ளி மாணவர்கிட்ட, உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள், வீட்டில் சொல்லுங்கள், உங்கள் உறவினர்கள் எல்லாரையும் சேர்த்து விடுங்க. சரிங்களா? தொடர்பு என்ன சொல்லுங்கள்? 93 60